Hi guys, welcome back to Javi Reaction. It's me Jeeva. என்னதை பத்தி பார்க்க போறோம்னா திருமாணிக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சமுத்திரகணி சார் நடிச்சிருக்காரு ஒரு படம் ஒன்று. அதுல இருக்க டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வருவோம். லெட்ஸ் கோ. ERK presents. GPRK presents. Sorry. திக்கு தெரியாத காட்டுல தசை தெரியாத பாதையில ஒரு மான் பயந்து பயந்து ஓட அத சிங்கம் புலி நரி கரடி ஓனா எல்லாம் விரட்டி விரட்டி துரத்த இருட்டுறதுக்குள்ள ஆளை பிடிச்சிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டம். அப்ப திடீர்னு இடிச்சு மின்னல் வெட்டி பெருமழை பெய்ய துரத்தின மிருகம் எல்லாம் ஒதுங்கி நிக்க ஓடிட்டு இருந்த மான் நின்று திரும்பி பார்த்து சொல்லுச்சு, இங்க தப்பா இருந்தா வலி ஏதும் வீழும், சரியா இருந்தா எலி ஏதும் வாழும். தவறனின் வலி ஏதும் வீழும், சரியனின் எலி ஏதும் வாழும். திருமாணிக்கம். ஓகே, டீசர் சின்ன டீசர் வந்து விட்டுருக்காங்க. எவ்வளோ நிமிஷம் பார்த்தோம்னா 58 செகண்ட் விட்டுருக்காங்க. 58 செகண்ட். இதுல வந்து எப்படின்னா ஒரு கதை சொல்ற மாதிரி தான் சொல்றாரு. ஃபுல்லாவே நம்ம சமுத்திரகணி சார் மட்டும் தான் பேசுறாரு. பெருசா யாருமே காட்டலாம். அவர் ஃபேமிலியோட காட்டுறாங்க. அப்புறம் சின்ன அவருக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை பத்தி அவர் சொல்றதை பார்த்தா எப்படின்னா அவரை வந்து அவர் மானுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அப்புறம் அவரை துரத்துறது போலீஸ், இப்படி அவங்க துரத்துறாங்க, தேடி வார மாதிரி காட்டோலுக்கு சாரி அவங்க கிராமத்தொழுக்கு வார மாதிரி. அப்ப அதை காட்டோலுக்குன்னு மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றாரு. சிங்கங்கள் வந்து சிங்கம் புலி அப்படிங்கிற மாதிரி ஒன்று தான் சொல்லியிருந்தாரு. மேபி அதை சொல்லிட்டு சொல்றாரு. அவரை துரத்துற மாதிரியும் அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஒரு இடத்த நிக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி எப்படி சொல்றாருன்னா ஃபுல்லாவே அந்த காட்டை விவரிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. காட்டோட கதையை வச்சு இவர் மாறுங்கிற மாதிரி, நம்ம தவறு செய்யாம ஓடணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு சின்ன பையன் அடிக்கிற மாதிரி, அது அவங்க மகனான்னு தெரியல, லாஸ்ட்ல காட்டியிருந்தாங்க. ஓகே, டீசர் போல் நல்லா தான் இருக்கு. சமுத்திரகணி சார் நடிக்கிறாருன்னு சொன்னாலே கொஞ்சம் படம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், அவருக்காக பார்க்கலாம், இதுக்காக எல்லாத்தையும் அவருக்காக பார்க்கலாம். நானா வெயிட்டிங் தான். ஓகே, உங்களுக்கு இந்த டீசர் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பார்த்துட்டு அதுக்கான ஒப்பீனியன் என்னங்கிற கீழே சொல்லுங்க. நம்மளும் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் வந்து இதுல வந்து டேட் எப்பன்னு சொல்லல. ஓகே, இதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பாரதி ராஜா, சமுத்திரகணி சார் தான் மெயின் கேரக்டர்னு காட்டியிருக்காங்க. மற்றபடி பெருசாக யாரும் காட்டல. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து GPRK சினிமாஸ்னு இருக்கு. அவர் தான் வாய்ஸ் ஓவர் ஆக்டர் M சசிகுமார். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பேசுனது வந்து சசிகுமார் சார் வாய்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். சமுத்திரகணி சார் மாதிரியே இருந்துச்சு, பட் அவரோட வாய்ஸ் அதே மாதிரி தான். ஓகே, வாய்ஸ் ஓவர் வந்து இவர் தான் சசிகுமார் சார் கொடுக்குறாரு. சூப்பர். இப்பதான் எனக்கு அந்த வாய்ஸ் விளங்குது. பெஸ்ட் அந்த ஸ்டார்ட்ல பேசுனது வந்து யாருங்கிற மாதிரி சசிகுமார். ஓகே, லிரிக்ஸ் ஸ்நேகன் ராஜமுருகன், இளங்கோ கிருஷ்ணன் சொர்போ அப்படிங்கிறவங்க தான். ப்ரொடியூசர் GP ரேகா ரவிக்குமார், GP ரேகா ரவிக்குமார், சிந்தா கோகுலா கிருஷ்ணா ரெட்டி, ராஜா செந்தில். ஓகே, இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமா எப்படி சொல்லி. நான் வெயிட்டிங் சொன்னா நம்ம சமுத்திரகணி சாருக்காக மட்டும்தான் பார்ப்போம் படத்தை எப்படின்னு சொல்லி. ஒரு ஃபேமிலி படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு என்னங்கிற கீழே சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.